புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. விஜயகாந்த் அவர்கள் மேடையில பேசும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாரு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதேதான், எவ்வளவு கேவலமான வேலை தெரியுங்களா? எதுங்க, அதை தான் பார்க்க போறோம். இந்த இலவசங்களை திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் கொடுத்து 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 மக்களை கெடுத்து குடிச்சாகி வச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த வீடியோ பாருங்க. ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கிற ஸ்கூல் பசங்களை மடக்கி 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 நிறுத்தி இந்தாங்கப்பா பிஸ்கெட் பாக்கெட் வச்சுக்கங்கப்பா வாங்கப்பா நாங்க நீட் இடத்துல கையெழுத்து போடுங்கப்பான்ட்டு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு பாருங்க பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுல இன்னும் ஒரு படி மேல போய் குழந்தைங்க எல்லாம் கடத்துவாங்க இல்லைங்களா? பிஸ்கெட் சாக்லேட் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க கையெழுத்து போடுறதுக்கு வரமாட்டேன்னு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்தா கூட வரமாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்லி போற பசங்களை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. எப்படி அந்த பசங்க எப்பா என்ன விட்டுருங்கப்பா எங்களை விட்டுருங்கப்பா ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி கதர்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி பிஸ்கெட் பாக்கெட் தர வாங்கப்பா கையெழுத்து போடுங்கப்பான்ட்டு கேவலமா வேமா சூசோ இல்லாம பொது வழியில எப்படி பண்றாங்க பாருங்க. அதுவும் பசங்க கிட்ட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி, எதுக்காக ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் பாருங்க வலுக்கட்டாயமா கடத்தின்னு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு கையெழுத்து வாங்குறாங்க. எங்கள் கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை அல்லது மக்கள் உரிமை, இப்படி எங்கள் கல்வி எங்கள் உரிமைன்ற தலைப்புல தற்குறிமலை தலைமையில பாருங்க கையெழுத்து வேட்டை தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆளும் அரசு மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் மோடி அரசு அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மும்மொழி கல்வி கொள்கையை வாரி வழங்கத்துக்கு தயாரா இருக்காது. அப்படி தயாராக இருக்கிற அந்த 3 மொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் தயாராக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாருங்க நாங்க நடத்தும் கையெழுத்து வேட்டையில கலந்து கொண்டு கையெழுத்திடுங்கோ அப்படின்னு சொல்லி தற்குறிமலை பாருங்க கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கிறாரு. தமிழ் வாழ்க பாரதம் வளர்க தற்குறிமலை கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த கையெழுத்து வேட்டையோட டார்கெட் 1 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறதா ஐடியா பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆரம்பிச்ச கையோடவே சுமார் 1.5 லட்சம் பேர், சரியா சொல்லணும்னு சொன்னா 1,52,014 பேர். இந்த 1,52,014 பேர் கையெழுத்து போட்ட அந்த கையெழுத்து வேட்டையோட பக்கத்தை நம்ம புரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சமூக வலைதள உலகத்துல இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்ட்டு அதான் கீஞ்சி தொங்கி நிற்குதுங்களே பாருங்க. மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து திராவிட கட்சிகள் கெடுத்து குடிச்சலாகி வச்சிருக்காங்கன்னு சொன்ன இவங்க தான் பாருங்க படிக்கிற குழந்தைக்கு பாருங்க பிஸ்கெட் பாக்கெட் 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்டும் சாக்லேட்டும் மிட்டாயும் கொடுத்து வாங்கப்பா கையெழுத்து போடுங்கப்பான்ட்டு காலில் மட்டும்தாங்க விழல. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் இவங்க எவ்வளவு கெஞ்சியும் பாருங்க இவங்க இருக்கிற திசை பக்கம் கூட போகாம அப்படியே ஓடிடுறாங்க. இதுல இன்னும் ஒரு கொடுமை தெரியுங்களா? இந்த கொடுமைன்னு சொல்றதை விட காமெடி என்ன தெரியுங்களா? கையெழுத்து கேட்கறாங்க. அதுல பாருங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிவிகே தாவேகா கட்சி விஜய் கட்சி பேரை சொல்லிட்டு போயினேங்கிறாங்க. இதை அடுத்துதான் ஆளாளுக்கு பாருங்க ஏதோ ஒரு பேப்பரை தூக்கிட்டு கையெழுத்து வேட்டையை தொடங்கறதுக்காக கிளம்புறாங்க. அதுல அதிகப்படியாக இந்த கையெழுத்து வேட்டையில அதிகப்படியாக கையெழுத்து வேட்டையாட போறேன்னு சொல்லி கிளம்பி போன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் பாருங்க மிகப்பெரிய அளவுல ஒரு காமெடி ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. அந்த மாதிரி படிச்சவங்க இதற்கு முன்பாக அவங்க கட்சியோட மாநில தலைவராக தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, ஆளுநராக வர ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்த பிறகும் கூட இப்படி எல்லாம் கூட்டமா கூட்டிட்டு போகும்போது பொதுவெளிக்கு கூட்டிட்டு போகும்போது அரசாங்கத்திடம் முறையாக அனுமதி வாங்கணும்னு தெரியும் இல்லைங்களா? ஆளாளுக்கு கூட்டமா கிளம்பி பொதுவெளியில பாருங்க கூட்டத்தை கூட்டி எந்த ஒரு அனுமதி வாங்காம கூட்டத்தை கூட்டியிருந்தாங்கன்னா அப்ப ஒரு ஸ்டேட்ல கவர்மெண்ட்னு எதுக்கு இருக்கணுங்க? அடடா, கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்களே இந்த தமிழ்நாடு ஆளும் திமுக அரசு, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்களா? நாங்க என்னங்க பண்றோம்? தமிழ்நாட்டுல சம கல்வி வழங்குவதற்காக மக்கள் கிட்ட பாருங்க கையெழுத்து கேட்கறதுக்காக போறோம். அது நம்ம அமைதியா நம்ம கையெழுத்து வாங்கணும்னு சொன்னா நானும் அமைதியா தான் நின்னுட்டு இருந்தேன். நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார்? அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. ஏதோ தீவிரவாதி தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்களேன்னு சொல்லி
அவங்க பண்ற காமெடியை பாருங்க. வடிவேல் காமெடியில பாருங்க, திருடிட்டு ஓடுவாரு. அப்படி ஓடுற அவரை எந்த பக்கம் போனாலும் சுத்து போட்டு தடுப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. இந்த பக்கம் போறேன் நானு, ஆடடா இந்த பக்கம் போனாலும் தடுக்கிறாங்களே. சரி நான் அந்த பக்கம் போறேன் நானு, ஐயோ அந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறாங்களே. சரி நான் சைட்ல போய் போறேன், ஐயோ அங்கேயும் நிறுத்துறாங்களே. சரி நான் பின்பக்கமா போய் ஓடுறேன் நானு, அடடா அங்கேயும் இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்களே, தடுக்கிறாங்களே. வடிவேலை விட ஒரு படி மேல போய் வடிவேல் காமெடியை மிஞ்சக்கூடிய வகையிலான காமெடியை செஞ்சு நேற்று முதல் பாருங்க இந்த அம்மாவோட வீடியோ தான் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள ட்ரோல் ஆயினுக்குது. கேளுங்க, நாங்க என்ன செய்ய போறோம்? மாணவர்களுக்கு சம கல்வி வழங்குவதற்காக கையெழுத்து கேட்கறதுக்கு போறோம் நானு. இது ஒரு பெரிய தேச துரோக குற்றமாயா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கத்துறாங்க இல்லைங்களா? இந்த மாணவர்கள் மாணவிகள் சமூக நலன் அக்கறை கல்வி அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்கு முன்னாடி ஏர்போர்ட் சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சோஃபியான்னு ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க, மோடி அவர்கள் கட்சி பேரை சொல்லி பாசிச கட்சி பாசிச ஆட்சி ஒழிகன்னு கத்துறாங்கன்ட்டு அங்கேயே ஸ்பாட்லயே பாருங்க பிளைட் லேண்ட் ஆன கையோட அந்த அம்மாவை கைது பண்ணனா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ட்டு எவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. அவங்க செய்யற கலாட்டா கூட ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு களம் இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு களம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. நமக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதுவும் பாருங்க 2 in 1 தக்காளி சட்னி. பேச்சுரிமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு களம் இருக்கிறது. அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா? ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அம்மா படிக்கிற மாணவி சோஃபியா, அப்ப மட்டும் கண்ணுக்கு தெரியலீங்களா? ஒரு படிக்கிற மாணவி இதே போல அநியாய அக்கிரமம் பண்றமே, கைது பண்ணி அந்த அம்மா மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்றமே, அந்த அம்மாவோட படிப்பெல்லாம் பாழா போயிடும். அப்ப தெரியலீங்களா ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் எல்லாம் குறித்து? அந்த சமயத்துல பாருங்க கடபாரியம் முழுங்கிட்டு ஜீரணம் பண்றதுக்கு சுக்கு கஷாயம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இப்ப மட்டும் பாருங்க 10 பைசாக்கு வடிவேல் பாணியில சொல்லணும்னு சொன்னா அம்மா ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாத இடத்துக்கு வந்ததற்கு பிறகு அடடா தமிழ்நாட்டுல பாருங்க சம கல்வி சம உரிமை வேணுங்க, நாங்க வழங்க போறோம், கையெழுத்து வெட்ட தொடங்குற எங்களை இதே போல தடுக்கிறாங்க, கைது பண்றாங்க, என்னன்னு பாருங்கன்னு குத்துது கொடைதுன்னு சொன்னா எப்படிங்க? இப்ப பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்து எதுவும் ரிமாண்ட் பண்ணி சிறை தண்டெல்லாம் கொடுக்க போறது இல்ல. எங்கேயாவது ஒரு மண்டபத்துல கொண்டு போயிட்டு கூட்டமா உட்கார வச்சுட்டு காஃபி தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து அமிச்சிட போறாங்க. அந்த மாதிரி சில மணி நேரங்கள் மட்டும் பாருங்க, ஏதாவது ஒரு மண்டபத்தில் ஏசி காத்துக்கு கீழே உட்கார்ந்து டீ காஃபி டிஃபன்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு தேச தியாக விடுதலைக்காக போராடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. இவங்களோட பில்டப் இதே போல இருக்குன்னு சொன்னா மும்மூடி கையெழுத்து வேட்டையில, இதே கையெழுத்து வேட்டையில பாருங்க இன்னொருத்தரோட பில்டப் யாருங்க? அது மலமாட்டுதான். அவரோட கையெழுத்து வேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. நேரா போறாரு டீ கடைக்கு, கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? இன்னும் கல்யாணம் ஆகலங்க, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இது கல்யாணத்துக்கு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கிற கல்விக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். உங்களுக்கு என்ன படிப்பு வேணும், நீங்க எந்த படிப்பு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன படிப்பு சார் இருக்கு? எல்லா படிப்பும் இருக்குங்க மோடி அவர்கள் கிட்ட, எல்லா படிப்பும் இருக்கு. ஸ்டேட் போர்டுல இருந்து சென்ட்ரல் போர்டுல இருந்து இன்டர்நேஷனல் போர்டு வரைக்கும் எல்லா படிப்பும் பாருங்க சமமாக வழங்குவதற்குண்டான திட்டம் எங்கள் பிரதமர் மோடிஜி அவர் கையில இருக்கு. அதை நாங்க இலவசமா உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா பாருங்க ஆளும் திமுக அரசு தமிழ்நாட்டில் தடுக்குது. அதுவும் பாருங்க என்ன மாதிரி கல்வியை தடுக்கிறாங்கன்னு சொல்லியே கேன்வஸ் பண்றாரு. அம்பானி வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த அளவு குவாலிட்டியான எஜுகேஷனை அம்பானி கொடுக்குறாரோ அதே அளவுக்கு உண்டான குவாலிட்டியான எஜுகேஷனை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாராகிறோம். அதாவது மோடி அவர்கள் கொடுப்பதுக்கு தயாரா இருக்காங்களாம். பணக்கார வீட்டுக்கு குழந்தை படிக்கிற இடத்துல உங்க குழந்தை படிக்கிறது அது பிரதமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை தப்பா பிரதமர் உங்க குழந்தைக்கும் ஒரே மாதிரி அம்பானி வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி இதுல கரெக்ட் தானே? இதுக்கு உங்க ஆதரவு இருக்குமா? அப்பேற்பட்ட உயர் ரக கல்வி எப்படிங்க? காஸ்ட்லி கல்வி, கல்வியில கூட பாருங்க கம்மியான கல்வி காஸ்ட்லியான கல்வின்னு உருவாக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட காஸ்ட்லியான கல்வியை உங்களுக்கு கொடுப்பதற்கு மோடி அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு தயாராக இருக்கிறாரு. ஆனா பாருங்க அதை கொடுக்க விடாம தமிழ்நாடு அரசு தடுக்குது. உங்களுக்கு அந்த காஸ்ட்லி கல்வி வேணுமா வேணுமா இல்ல வேணுங்க அப்ப கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டுறாரு. சரி கூட்டமா கட்சிக்காரனுங்க மிரட்டாங்களே, இவங்களை பகச்சிங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துல கடை வைக்க முடியுமோ வைக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக கையெழுத்து போட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே பாருங்க இவங்க என்ன சொன்னாலும் தலைய ஆற்ற அந்த இடத்துல இவருக்கு பதிலாக அந்த மாஸ்டருக்கு பதிலாக பாருங்க வேற ஒருத்தர் இருக்கிற பட்சத்துல எப்பா கையெழுத்து போட்டுறோம்ப்பா,
நீங்க கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டுற தப்பு கிடையாது. ஆனால் இங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மொழிகளை படிக்கணும்னு சொல்றீங்களே, உங்க மோடி அவர்கள் அடுத்த மாநிலத்துக்கு வந்து அவர் ஆட்சியிலேயே இல்லாத மாநிலத்துல வந்து கல்வியை நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்றீங்களே, உங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துல இதை போன்ற மும்மொழி கல்வி கொள்கைகளை எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு மாணவ மாணவிகள் படிச்சுருக்காங்கன்ற ஒரு பட்டியலை கொடுத்துட்டு போயா விளக்கென்ன அப்படின்ட்டு ஏதாவது விவரம் தெரிஞ்ச மாஸ்டர் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கேட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா நான் ஒன்றும் நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரிலாம் நான் சும்மா ஒன்றும் பேசலையா. உங்க கட்சி மாநில தலைவர் பேசின வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு. யாரு சொன்னது? வட மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து 3 மொழி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3 மொழி படிச்சுட்டு இங்க வந்து வேலைக்கு வராங்கன்னு சொல்லி ஒரே ஒரு மொழி படிச்சு தான் வராங்கன்னு சொல்லி உங்க மாநில தலைவர் தான் சொன்னார். ஞாபகம் இருக்காயான்னு சொல்லி கேட்டுதான் என்ன பண்ணிப்பீங்க அந்த வீடியோ போட்டு காட்டியே? அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுங்க வர்றான். அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? குஜராத்லயே 3 மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க 3 மொழி படிச்சது? அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? உங்க கட்சி மாநில தலைவர் தானே அவரு. அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாதுங்களே. அவர் தானே சொன்னாரு, யாரையா சொன்னாங்க 3 மொழி படிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு மொழி படிச்சுட்டான் இங்க வேலைக்கு வரான். அப்ப வட மாநிலங்கள்ல உங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்லயே ஒரு மொழி தான் படிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நீங்க ஆட்சியிலேயே இல்லாத மாநிலத்துல இங்க வந்து 3 மொழியை என்ன ஈர வெங்காயத்துக்கு திணிக்கிறீங்க? அதுவும் பாருங்க ஹிந்தியை ஏன் தெருவா வந்து கேன்வஸ் பண்ணி கூவி விக்கிறீங்க விளக்கென்ன அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு விவரம் தெரிஞ்ச மாஸ்டர் அந்த இடத்துல இருந்து கேட்டிருந்தா தற்குறிமலை தற்குறிமலை பேர ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அமர் பிரசாத் அன்னுக்கோ என்ன பண்ணிருப்பாங்க? என்ன கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களான்னு சொல்ற மாதிரி யாருடைய ஆட்சியில் யாருடைய தலைமையில் இந்த தேசிய கல்விக் கொள்கை 3 மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்களோ அவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களை தானே பாருங்க ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? இங்க தென்னிந்தியா பக்கம் வந்து வடமாநில மக்கள் படிக்கிற இந்திய இங்க வந்து படிங்கன்னு அடுத்தவங்க மண்டக்குள்ள திணிக்கிற நீங்க வடமாநிலங்கள்ல படிக்கிற மாணவர்களுக்கு தென்னிந்தியாவிற்கு சொந்தமான மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி மொழிகள்ல எத்தனை மொழிகளை மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் எத்தனை வட மாநிலங்கள்ல படிக்கிற மாணவிகளுக்கு தென்னிந்தியாவிற்கு சொந்தமான மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதை போன்ற மொழிகள்ல எத்தனை மொழிகளை உங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல படிக்கிற மாணவிகளுக்கு 3வது மொழியாக கத்து கொடுத்துனுக்குறீங்க அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கையெழுத்து வேட்டைக்கு போயா வெத்து வேட்டைக்காரா அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்ற ஒரு பெருமையை தோல்ல போட்டுக்கின்னு நாடு முழுக்க சுத்தி நிற்கிற நீங்க இப்போ தமிழ்நாட்டில் தான் பாருங்க ஏகப்பட்ட கட்சிக்காரனுங்க, அதுவும் முக்கியமா பாருங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அதனால அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சேரணும்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாருங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல எவ்வளவு மாநிலங்கள்ல பாருங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இழுத்து மூடப்பட்டிருக்குங்க. ஏன்னா இந்த சிபிஎஸ்இன்ற ஒரு ஸ்கூலு மத்திய அரசு நடத்துற ஸ்கூல் தானே, மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, மாநில அரசு கட்டுப்பாட்டுல இல்லையே. ஏன்னா இங்க வந்து நீங்க கையெழுத்து கேட்கறீங்க இல்லைங்களாப்பா, நாங்க கேட்கலங்க. விவரம் தெரிஞ்ச மாஸ்டர், இந்த மாஸ்டர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல விவரம் தெரிஞ்ச யாராவது ஒரு மாஸ்டர் இருந்தா கேட்டிருப்பார் இல்லைங்களா? அவர் கேட்பாருன்னு சொல்றோம். இங்க வந்து கையெழுத்து கேட்கறியப்பா அமர் பிரசாத். தமிழ்நாட்டு பக்கம் வந்து கம்பி கரையை கட்டுறீங்களேண்ணா அமரண்ணா மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல எவ்வளவு மாணவிகளுக்கு அம்பானி வீட்டு குழந்தைக்கு போய் சேர்ற அதே காஸ்ட்லி கல்வியை வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா வழங்குவதற்கு யார் அங்கெல்லாம் தடையா இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை கொடுக்காமலேயே கையெழுத்து கேட்டா எப்படின்னா அப்படின்னு சொல்லி யாராவது விவரம் தெரிஞ்ச மாஸ்டர் அந்த இடத்துல இருந்து கேட்டிருந்தா அமர் பிரசாத் அண்ணா என்ன பண்ணிருப்பாரு? அமர் பிரசாத் ஒரு பக்கம், தற்குறிமலை இன்னொரு பக்கம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பக்கம், இந்த பக்கம் பாருங்க ஏபி முருகானந்தம் அவர் ஒரு படி மேல போய் எல்லார விட எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போய் தமிழ்நாடு அரசு பாருங்க யாரையுமே படிக்க விட மாட்டாங்களாம். அது ஆல் இந்தியா அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதிகமா படிக்கக்கூடாது.
படிச்சா தானே எல்லாரும் முன்னேறி போக முடியும். வரைக்கும் எத்தனை மொழிகள் படிச்சாலும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது காசு கொடுத்து நீங்க படிக்கிறதா இருந்தா தான் பிரச்சனை. நாங்க என்ன சொல்றோம், மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அண்ணாமலை இலவசமா கொண்டு போய் சேர்த்துறோம். படிக்க வச்சுட்டா, விவரம் தெரிஞ்சுட்டா, 3வது மொழியை கத்துக்குனா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்படி எல்லாருக்கும் எல்லாரும் தெரிகிற பட்சத்துல குழந்தைகள் நல்லா இருந்துட்டாங்கன்னா அப்ப இங்க அரசியல் செய்ய முடியாதுல்ல. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியல, நாலேஜே வரக்கூடாது. இன்னைக்கு வீட்டுல கூட்டம்லாம் போட்டுருக்காங்க. நாங்க எல்லா வீடுகளுக்கும் நம்ம குழந்தைகள் படிக்கணும். நீங்க உங்க ஆதரவு கொடுங்க, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்க, நம்பர் அரசியல் பண்ண முடியாது இல்லைங்களா அப்படின்ற ஒரு புதுவிதமான கேன்வஸ் பண்றாரு இல்லைங்களா? ஹிந்தி மொழியை முன்னிறுத்தி அப்படி இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டால் என்ன விவரம் தெரிஞ்சிட போதுன்றாங்க. ஏங்க, இந்த ஹிந்தி படிக்கிற ஸ்டேட் பீகார் இருக்கு இல்லைங்களா? அந்த பீகார்ல இருந்து வந்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை போடுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பீகார்ல இருந்து. எத்தனை வருஷமா சென்னையில இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எதனால அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க வேலை பாக்குறதுக்காண்டி ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அங்கே என்ன, நம்ம ஒரு விவசாயம் இல்லை, சிஎம் சரியில்லை, அதனால் நம்ம படிச்சுட்டே வேஸ்ட்டு தான். அதனால் எல்லாம் இங்கே ஊர்லேருந்து எல்லாரும் இங்கே தான் வராங்களா. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்றீங்க? இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நம்ம வேலை பார்த்துட்டேன், சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போகிறேன். அங்கே இங்கே என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. சென்னை ஹை லெவலு, நம்ம பீகார்னா லோ, வெரி லோ பூர். சென்னை ஹை லெவலு, நம்ம பீகார்னா லோ, வெரி லோ பூர். இப்போ இந்த மாதிரி இங்க வேலை பாக்குறீங்க இல்லையா, இந்த மொழி ப்ராப்ளம் இருக்குல்ல, உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? தமிழ் எப்படி பேசுறீங்க அப்படி தெளிவா? கத்துக்கிட்டேன் நான். ஒரு இந்த கழுதை இருக்கு இல்லைங்களா, அந்த கழுதைய சொல்றோங்க, வேற யாரையும் சொல்லல. கழுதைக்கு தெரியுமா? சரி விடுங்க. இப்ப இந்திய படிங்கன்னு சொல்லி இங்க வந்து கேன்வஸ் பண்றாங்க இல்லைங்களா? உலகத்திலேயே பாருங்க, ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான தாய்மொழியை படிக்காதீங்க, சம்பந்தமே இல்லாம இந்தி மொழியை படிங்கன்னு கேன்வஸ் பண்ற ஒரே ஜென்மம். அதுவும் பாருங்க, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ் மொழிக்கு எதிராக அடுத்த மொழியை கத்துக்கங்க, தமிழ் மொழியை சுத்தமா அழிச்சு ஒழிங்கன்னு கேன்வஸ் பண்ற ஒரே ஜென்ம கூட்டங்கள் இந்த ஜென்மமாகத்தான் இருப்பாங்க. உதாரணத்திற்கு இப்ப அந்த பட்னாவிஸ் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. RSS தலைவர் பாருங்க, எல்லாரும் மராத்தி படிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த RSS தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தேவேந்திர பட்னாவிஸ். மராத்தி தான் நம்மளோட அடையாளம், மராத்தி படிங்கோ. மராத்தி என்பது மும்பை, மகாராஷ்டிரா மற்றும் இம்மாநில அரசாங்கத்தின் மொழியாகும். இங்கு வாழும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மராத்தி மொழி மாநிலத்தின் கலாச்சாரம். எப்படிங்க, மராத்தி மொழி தான் மாநிலத்தின் கலாச்சாரம்னு சொல்லிக்காங்களே தவிர அந்த பக்கமே மகாராஷ்டிரா மும்பை பக்கமே பாருங்க, ஹிந்தி தான் ஒரு மாநிலத்தின் கலாச்சாரம் சொல்லல. மராத்தி மொழி தான் மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதி. மேலும் அதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மகாராஷ்டிரா குடிமகனின் கடமையாக இருக்க வேண்டும். மராத்தி படிப்பதுதான் ஒவ்வொரு மகாராஷ்டிரா குடிமகனின் பெரிய கடமையாகன்னு சொல்றாங்களே தவிர ஹிந்தியை படிப்பதுதான் எங்களோட தலையாய கடமைன்னு சொல்லல. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டு பக்கம் வந்து கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஹிந்தி படிங்கன்னு சொல்லி சாக்லேட், மிட்டாய், பிஸ்கெட்லாம் கொடுத்து கேன்வஸ் பண்ணினுங்கிறாங்க. சரி, கேன்வஸ் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எங்களுக்கு ஹிந்தி வேணும்னு சொன்னாங்கன்னா, தேவைன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து தானே அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க, கையெழுத்து போடுவாங்க. ஆனா பாருங்க, மாணவர்களுக்கு தேவையில்லை, இவர்களுக்கு பாருங்க ஏதோ ஒரு தேவை இங்க தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் பாருங்க, வீடு வீடா, ரோடா, தெருவா, கடையா போய் இந்த மாதிரி லஞ்செல்லாம் கொடுத்து, அன்பளிப்பெல்லாம் கொடுத்து வாங்கப்பா கையெழுத்து போடுங்க பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, ஒரு செவரை ஒயிட் ஆக்கி அந்த ஒயிட் செவருக்கு மேல ஏதோ ஒரு கரகரையா எழுதி வச்சிருக்காங்க. கற்குரிமலையோட புகைப்படம் நினைக்கிறோம். அந்த புகைப்படத்தெல்லாம் எழுதி கையெழுத்து வேட்டை நடத்துறீங்களே, இதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட முறையாக அனுமதி வாங்கியிருக்கணும் இல்லைங்களா? வாங்கக்கூடாது. ஏன் வாங்கணும்? நாடு முழுக்க நாங்க ஆட்சியில் இருக்கிறோங்க. அப்படி நாடு முழுக்க ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இதே போல ஒரு செவுத்துல வெள்ளை பெயிண்ட் ஆச்சு அதுல கையெழுத்து வாங்கிறது கூட எங்களுக்கு உரிமை இல்லைங்களா? உரிமை எல்லாம் ஓரம் கட்டி உங்க வடமாநிலம் பக்கம் ஊஞ்சல் அடிக்கங்க. ஏன்னா பாருங்க, அங்கதான் எல்லா ஸ்கூல்ஸும் ஊசலாடி நிக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து பூந்தோட்டத்தை சுத்துறாங்க இல்லைங்களா? பிரதமர் அவர்கள் காஸ்ட்லி கல்வியை கொடுப்பதற்கு ரெடியா இருக்காங்க, திமுக அரசு தடுக்குதுன்னு சொல்லி. அப்படிங்களா? ராஜஸ்தான் பக்கம் போய் பாருங்க, 420க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸை பாருங்க ராஜஸ்தான்ல இழுத்து மூடிடுறாங்க. அப்படி இழுத்து மூடப்பட்ட அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்றாங்க, மூடின ஸ்கூல்ஸை தரங்கன்னு சொல்லி. ஏன் மும்மொழி கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் கொண்டு போயிட்டு காஸ்ட்லி எஜுகேஷனை அந்த ராஜஸ்தான் மாநில மாணவ மாணவிகளுக்கு வாரி வழங்க வேண்டியதுன்னு பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க?
பிரதமர் உங்க குழந்தைக்கும் ஒரே மாதிரி அம்பானி வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி. நாங்க என்ன சொல்றோம், மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அண்ணாமலை இலவசமா கொண்டு போய் சேர்த்துறோம். ஏன் காஸ்ட்லி கல்வியை கையில வச்சுன்னு காத்து நிக்கிற அந்த பிரதமர் அவர்கள் கையில இருக்கிற காஸ்ட்லி கல்வியை கொண்டு போயிட்டு மூடப்பட்ட அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ராஜஸ்தான்ல கொண்டு போய் கொடுங்கயா, அப்புறமா தமிழ்நாட்டில் நல்லா படித்து உயர்ந்த இடத்துல இருக்கிற இங்க வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்கயா ஈர வெங்காயம்னு சொல்லி யாராவது கேட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? காஸ்ட்லி கல்வியை பார்சல் பண்ணி கையில வச்சுக்கின்னு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தயாரா இருக்காது. ஆனா பாருங்க, பார்சல் பண்ணி அனுப்ப விடாம தடுத்துனுக்காங்கன்னு இப்ப நீங்க இந்த உருட்டுற கம்பி கதை மாதிரியே குஜராத் மாடல் ஒரு காலத்துல ஊத்திட்டு உருண்டுந்தீங்க. இன்றைக்கு அந்த குஜராத் மாடலோட நிலைமை, அந்த குஜராத் ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல்ஸோட நிலைமை என்னங்க இருக்கு? 1700 அரசாங்க பள்ளிகளை பாருங்க இழுத்து மூடப்பட்டிருக்கு குஜராத் மாநிலத்தில். ஏன் அப்படிங்க? காஸ்ட்லி கல்வி தான் பார்சல் பண்ணி கையில் ரெடியாக வச்சுருக்காரு இல்லைங்களா தமிழ்நாட்டில் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு. அந்த தமிழ்நாட்டில் பார்சல் பண்ண வேண்டிய கல்வியை குஜராத்தில் கொண்டு போயிட்டு பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியதான மாணவர்களுக்கு. ஏன்பா அதை பண்ணாமல் பார்சலை கையில் வச்சுன்னு தமிழ்நாட்டில் டெலிவரி பண்ணுறதுக்கு காத்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க? கடந்த 3 தினங்களாக நாடு முழுவதும் மிகப்பெரிய வைரலாகி கொண்டிருக்கும் ஒரு இன்டர்வியூ, அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கரண் தாப்பருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ நாடு முழுக்க 3வது நாட்களாக தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு உண்டான வைரல். The notion of a unifying language across the vast swaths of India is that of a centralized administrator's dream. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த காணொலியில் அதிகமாக நேரம் இல்லாத காரணத்தினால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் PTR அவர்கள் அந்த இன்டர்வியூல சொன்னது, உத்தரப்பிரதேசம் பீகாரில் உள்ள எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழி தெரியும்? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எத்தனை குழந்தைகளுக்கு குறைந்தது 2 மொழியாவது தெரியும்? மும்மொழி கொள்கை மூலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக செயல்பட்ட இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதியை உங்களால் காட்ட முடியுமா? மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டை விட மிகச் சிறப்பாக செயல்பட்ட ஏதாவது ஒரு பகுதியையாவது நமது நாட்டில் காட்ட முடியுமான்னு சொன்ன அந்த இடத்துல அடுத்து அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம், நாங்கள் ஏன் எங்கள் கொள்கையை யாரோ ஒருவரின் தேவைக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும்? நியாயம் தானே? யார் யாருடைய தேவைக்காகவோ கல்வி அறிவில் பாருங்க வளர்ந்து நிற்கிற தமிழ்நாட்டில் யார் யாருடைய தேவைக்காகவோ ஃபெயிலியர் மாடல் எஜுகேஷனை ஏற்றுக்கணும்ட்டு PTR அவர்கள் கேட்டது நியாயம் தானே? இந்திய படிங்கன்னு சொல்ற இவங்க சாக்லேட் மிட்டாய் பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் கொடுத்து கையெழுத்து போடுங்கப்பா, இந்தியை கத்துக்கங்கப்பான்னு கேன்வஸ் பண்ற இவங்க இந்த இந்தியை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த நாட்டுக்கு போகலாம் அந்த நாட்டுக்கு போகலான்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை முன்னிறுத்தி 3வது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுதுங்களா? இல்ல தைரியமா பாருங்க 3வது மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்களே தவிர இந்த மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஹிந்தின்னு ஒரு வார்த்தையை தைரியமா தமிழ்நாட்டில் சொல்ல முடியுதுங்களா? சொல்லி கேன்வஸ் பண்ண முடியுதா? கேன்வஸ் பண்ணி கையெழுத்து வாங்க முடியுதா? பிரதமர் உங்க குழந்தைக்கும் ஒரே மாதிரி அம்பானி வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி. செல்வந்தர்கள், மிக பெரும் செல்வந்தர்கள் படிக்கிற அதே கல்வியை உங்களுக்கு பிரதமர் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காரு, பார்சல் பண்ணி கையில வச்சிருக்காருன்னு சொல்ற இவங்களோட மொழி, இந்த செல்வந்தர்கள் படிக்கிற மொழின்னு இவங்களே கற்பனையா சொல்லிக்கிற அந்த மொழி என்ன மொழிங்க? ஹிந்தி மொழிங்களா? ஹிந்தி மொழியை பாருங்க செல்வந்தர்கள் தான் படிக்கிறாங்கன்னு சொன்னா செல்வந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் எதுக்குங்க வேலை வாய்ப்பே இல்லாம தமிழ்நாட்டு பக்கம் தேடி ஓடி வராங்கன்ட்டு நாங்க சொல்லலங்க, சொல்ற அவங்க கிட்டே போய் கேளுங்க. பிரதமர் அவர்கள் காஸ்ட்லி கல்வியை பார்சல் பண்ணி கையில வச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி என்னதான் சார் பார்சல் பண்ணி கையில வச்சுருக்கிற உங்க காஸ்ட்லி கல்வி கொள்கை அப்படின்னு எட்டி பார்க்குற பட்சத்துல இந்த தேசிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த தேசிய கல்வி கொள்கையில பாருங்க மும்மொழிக்காக மட்டும் தமிழ்நாடு அரசு எதிராக நிக்கல, அந்த தேசிய கல்வி கொள்கையோட சிஸ்டமே பாருங்க மாணவர்களுக்கு எதிராக இருக்க. ஒட்டுமொத்தமாகவே ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது ராஜாஜியோட தலைமையில கொண்டு வரப்பட்ட அந்த குலக்கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தையும் ஹிந்தின்ற ஒரு போர்வையில சமஸ்கிருத மொழியை பாருங்க நாடு முழுக்க பிரதானப்படுத்துவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது. இந்த தேசிய கல்வி கொள்கையை ஒருவேளை பாருங்க தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டு நிதிக்காக பாருங்க கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டால் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இதுல இருந்தே பாருங்க பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையில டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை தான் பாருங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது சதி பண்ணி இன்ஜெக்ஷன் மூலமா ஏத்தலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? இந்த காணொலியில் பாருங்க இந்த இந்தி மொழியை குறித்து எடுத்து போட்ட விஷயம் ரொம்ப கம்மின்றோம். இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் நிறைவு செய்கிறோம். இந்த காணொலியின் தொடர்ச்சியாக பாருங்க நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி வரும்.
எங்க இதே மாதிரி நாளைக்கு மறுதினம்னு சொல்லி எச் ராஜா அவர்கள் சொன்ன இந்த டிராவிடியன் ஸ்டாக்ஸ் குறித்து பதிவிடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, சொன்னோம் இல்லைங்களா? நாளைக்கு வருது அந்த காணொலி. இந்த காணொலியின் தொடர்ச்சியாக பாருங்க, நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி வெளியிடப்படும். அந்த காணொலியில் இந்தி பேசுற மாநிலங்கள்ல இந்தியோட லட்சணம் எந்த லட்சணத்துல இருக்குன்ற ஒரு விஷயத்தையும், ஆங்கிலம் பாருங்க அந்த மாநிலத்துல மாணவர்கள் எப்படி படிச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து அந்த காணொலி பதிவிடுவோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலியில் இவர்கள் நடத்துகின்ற இந்த வெத்து வேட்டை கையெழுத்து வேட்டைக்காரர்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.